வணக்கம் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்? ஸோ இதுவரை நம்ம உங்களோட பிஸ்னஸ் பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த பிஸ்னஸ் பேசிக்ஸ் வந்து இந்த சாப்டரோட முடியுது. ஏன்னா இப்போலேருந்து நம்ம டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் ஒர்க் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த வீடியோவில் நீங்கள் கிரியேட்டர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணுமா இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் வெபினார் இதில் தான் ஆரம்பித்தேன். பட் ஸ்டில் உங்களுக்கு திரும்ப நான் ஒரு டீட்டெயில் எலாபரேஷனே கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் இங்கேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். முதல்ல இன்ஸ்டாகிராம் வந்து எத்தனை அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்துடலாம். அவங்க 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று கிரியேட்டர் அண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த கிரியேட்டர் அண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட் சேர்ந்து தான் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் ஆகுது. ஸோ இன்ஸ்டாகிராமில் பர்சனல் அக்கௌண்ட் இருக்குது, ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் இருக்குது. ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, கிரியேட்டர் அக்கௌண்ட், பிஸ்னஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு பர்சனல் பிராண்டாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது உங்களை நீங்கள் முன்னாடி வச்சு மார்க்கெட் பண்ணுறீங்க. இப்போ என்ன மாதிரி நான் வந்து என்னோடய வீடியோஸ் தான் போடுறேன், என்னோடய அப்ரோச்சஸ் தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், என்னோடய ப்ராடக்ட் தான் இன்ஸ்டா பவர் இந்த கோர்ஸ். ஆனால் நான் வந்து என்ன தான் வந்து முன்னாடி வச்சு மார்க்கெட் பண்ணுறேன். கரெக்டாக? ஸோ இது வந்து பர்சனல் பிராண்ட். நான் வந்து என்ன தான் ஒரு பிராண்டை பில்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே இது இப்போ நான் வந்து இன்ஸ்டா பவரை முன்னாடி வச்சு இன்ஸ்டா பவருக்காக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இன்ஸ்டா பவரை நான் செல் பண்ணிவிட்டு அதில் இன்ஸ்ட்ரக்டர் தான் நான் அப்படின்னு நான் வந்து ஒரு பேக் சீட் எடுத்துக்கிட்டேன், என் ப்ராடக்ட்டை முன்னாடி வச்சுட்டுனா அது வந்து பிஸ்னஸ் சென்ட்ரிக் பிராண்ட் பொசிஷனிங். ஸோ இது வந்து இப்போ வந்து நீங்கள் பர்சனல் பிராண்டாக இருக்கீங்களா ஆர் உங்கள் பிஸ்னஸ் பிராண்ட் சென்ட்ரிக்காக இருக்கிறீங்களா அப்படின்றது கிளியராக டிஃபைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பர்சனல் சென்ட்ரிக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் முன்னாடி வைக்கிறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து உங்கள் பேரில் இருக்கும். ஓகேவா? உங்கள் பேரில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது சர்வீஸ் ப்ரொவைடரிங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் அந்த மாதிரி சொல்லி தரீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் பை ஸ்மிதா அப்படின்னு இருக்கலாம். ஆர் நீங்கள் வந்து இப்போ வந்து லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரைட்டிங் ஃப்ரீலான்சர் கண்டென்ட் ரைட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டிங் வித் கௌஷிக் அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை தான் ஃப்ரெண்டில் வைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே இது நீங்கள் வந்து அப்படி இல்லாமல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமி அப்படின்னு நேம் வச்சிங்கன்னா அதை சொல்லித்தரவங்க தான் ஸ்மிதாவே தவிர கம்பெனி தான் வந்து ஃப்ரெண்டில் நிற்குது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அது பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஆகிடும். அது ஸ்போக்கன் இங்கிலீஷ் பை ஸ்மிதா அப்படின்னு நீங்கள் போடுறீங்கன்னா அது வந்து உங்களோட கிரியேட்டர் அக்கௌண்ட் ஆகிடும். ஏன்னா அங்கே நீங்கள் உங்களை தான் ஃப்ரெண்டில் வைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் நீங்கள் வந்து எதர் பர்சனல் பிராண்டாக இருக்கீங்களா ஆர் ஒரு பிஸ்னஸாக போகிறீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போது இது உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பர்சனல் பிராண்டாக இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு வர்றவங்க அதாவது பீப்புள் எல்லாருக்குமே என்ன தோணுன்னா நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக முதல்ல நிற்பீங்க, அடுத்து உங்களோட பிஸ்னஸ் இருக்கும். இதனால் உங்கள் பிஸ்னஸோட முக்கியத்துவம் போதுன்றது கண்டிப்பாக கிடையாது. இதே இது இன்வர்ஸாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் முன்னாடி நிற்கும், உங்களோட ஒரு ஆண்டர்ப்ரனரை நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை வழி நடத்தி பின்னாடி கூட்டிகிட்டு போவீங்க. இங்கேயுமே உங்களோட சிக்னிஃபிகன்ஸ் போயிடுது அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நம்ம எப்படி பொசிஷன் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும்தானே தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ இன்றைக்கி பிஸ்னஸ் அக்கௌண்ட்டா இல்லை கிரியேட்டர் அக்கௌண்ட்டா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த வீடியோஸில் நம்ம வந்து உங்களோட அக்கௌண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டா கிரியேட்டர் அக்கௌண்ட்டான்னு எப்படி பார்க்குறது, பிஸ்னஸ் அக்கௌண்ட்டோட ஃபீச்சர்ஸ் என்ன, கிரியேட்டர் அக்கௌண்ட்டோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே? ஸோ இந்த வீடியோவில் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கம்யூனிட்டியில் போடுங்க. நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் சூஸ் பண்ணுறீங்களா இல்லை கிரியேட்டர் அக்கௌண்ட் சூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றதையும் கம்யூனிட்டியில் போடுங்க. ஸோ தட் நம்ம கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதிலேருந்து போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நன்றி. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.